ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு ஆரி டிலக்ஸ் டிசைனர். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஏற்கனவே நம்ம பேக் நெக்குக்கு 3D ஒர்க் டிசைன் பீகாக்லாம் எப்படி போடணுன்றதை பார்த்தோம். இன்றைக்கி அதோட ஸ்லீவ் டிசைன் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதுதான் அதோட ஸ்லீவ் டிசைன். இது எப்படி போடலாம் அப்படின்றத இந்த வீடியோவில் கிளியராக நான் சொல்லியிருக்கேன். ஸோ முழுசாக பாருங்கள். அதோட டிப்ஸ் அண்டு ட்ரிக்ஸை என்னென்னு தெரிஞ்சுக்கலாம். சரியா? இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா, ப்ளவுஸ் ஸ்லீவில் ஹைட்லேருந்து மெஷர்மெண்ட் பண்ணிக்கோங்க. 2.5 இன்ச் அதிலேருந்து ஸ்டார்ட் பண்ணி நான் மயிலை வரைகிறேன். மயில் எவ்வளோ இன்ச் இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க. ஒரு 3 இன்ச் அளவு தான் நான் வச்சுருக்கேன் மொத்தத்துக்கே. ஸோ மேலே விட்ட கேப் 2.5 இன்ச்சு, மயில் 3 இன்ச்சு. சரியா? இந்த மெஷர்மெண்ட்டில் நீங்கள் பீகாக் வரைஞ்சிக்கோங்க. ஸோ இந்த ஸ்லீவ்ஸோட மெஷர்மெண்ட் பார்த்திங்கன்னா 11 இன்ச் ஹைட். சரியா? ஸோ அதுக்கேற்ற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, கட் பீடை நம்ம லோட் பண்ண போகிறோம். சரியா? கட் பீடை நீங்கள் நார்மலாக எப்படி லோட் பண்ணுவீங்களோ அதே மாதிரி லோட் பண்ணிக்கோங்க. இதை மாதிரி பெரிய இடத்துக்கு வரும்போது, சுற்றி வளைச்சி வரும்போது நீங்கள் என்ன பண்ணணும்னா, லாக் போட்டுட்டு, நாட் போடணும்னு அவசியம் இல்லை, லாக் போட்டுட்டு திரும்ப வரும்போது அதே நாளையே அப்படியே கொண்டுட்டு போயிட்டு அங்கேருந்து நீங்கள் திரும்ப எடுத்து வரலாம். சரியா? இதை தவிர மற்றதுக்கும் நீங்கள் இதை மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஃப்ளவர் அல்லது வேறு ஏதாவது டிசைன் போடும்போது சுற்றி வளைச்சி போகும்போது திரும்ப அதே நூலையை நீங்கள் நூலையை கொண்டுட்டு போயிட்டு திரும்ப அதிலே லோட் பண்ணி கொண்டுட்டு வாங்க. சரியா? இப்போ நெக்ஸ்ட் நான் என்ன பண்ணுறேன்னா, ஜமிக்கியை லோடிங்ஸ் கொடுக்குறேன். சரியா? லோடிங்ஸ்னால் எப்படி, என்னது பண்ணுறாங்க இவங்க, ஒன்றுமே புரியலை அப்படின்லாம் நினைக்காதீங்க. நார்மலாக நம்ம லோடிங்ஸ்க்கு ஜமிக்கிக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். சரியா? நான் உங்களுக்கு ஜூமில் காட்டுறேன். இப்போ லாக் போட்டுட்டு ஜம்கி வைப்பாங்க. இது ஏன்னா நமக்கு ஜம்கி ரிவர்ஸில் நம்ம இது பண்ணும்போது அது தூக்கிட்டு வராது. அதுக்காக தான் இதை மாதிரி ஸ்டிச் போடுவாங்க. நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும். சரியா? புரியுதா? நான் அதை போட்டுட்டு லாக் போட்டுட்டு திரும்ப கொண்டு லாக் போட்டுட்டு அதே நூலை மேலே கொண்டு போயிட்டு மறுபடியும் லாக் வச்சுட்டு அதில் லோடிங்ஸ். ஜமிக்கி இதை மாதிரி தான் லோடிங்ஸ் கொடுக்கணும். இது பேர் லோடிங் ஸ்டிச்சு. ஜமிக்கியை லோட் பண்ணுற மெத்தடு. இது ஃப்ளவர்ஸ்க்கு மேக்ஸிமம் கொடுப்பாங்க. இப்படி கொடுக்கும்போது இதாகாது. உங்களுக்கு இது புரியலை, இது என்னன்னு தெரியல அப்படின்னிங்கன்னா நார்மலாக சீக்வன்ஸாகவே நீங்கள் கொடுத்துருங்க. சீக்வன்ஸ் ஒர்க்குனால் என்னென்னா, இதே வீடியோலேயே அது காட்டுறேன் நான். சீக்வன்ஸ் ஒர்க்கு ஜமிக்கி ஒர்க்குனால் எப்படி இருக்குன்றதை காட்டுறேன். பாருங்கள், ஃபுல்லாக பாருங்கள். நெக்ஸ்ட்டு நம்ம ஃப்ரெஞ்ச் நாட் நம்ம கொடுத்துக்கலாம். ஃப்ரெஞ்ச் நாட் நான் ஏற்கனவே சொல்லணும்னு நினச்சேன். பேக் நெக்லேயே பார்த்திங்கன்னா 8 ஸ்டாண்ட், அதாவது மொத்தமே 16 நூல் தான் இருக்கணும். சரியா? அதில் ஃப்ரெஞ்ச் நாட் போட்டுக்கோங்க, கரெக்டாக இருக்கும். அடுத்தது அடுத்த 3வது பாட்டில் நான் சின்ன சைஸ் கட் பீட் நம்ம ஏற்கனவே கொடுத்தோம்ல ஃபில்லிங்ஸுக்கு, இதுக்கு முந்தின பீகாக்கு, அதாவது பேக் நெக் வீடியோவில் அதே தான் இதுக்கும் நான் பண்ணுறேன். மிச்சம் இருக்கிற ஏரியா நான் சின்ன சைஸ் கட் பீட் எடுத்து நான் லோட் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான். இப்போ பீகாக் முடிஞ்சது. கண்ணு மட்டும் இல்லை, நான் கடைசி போட்டுருவேன். நெக்ஸ்ட்டு 1/2 இன்ச்சுக்கு நான் கேப் போட்டு ஒரு டாட் வச்சுக்கோங்க. சரியா? இது ஏன்னா நமக்கு மேலே கொஞ்சம் எம்டியாக இருக்கிற மாதிரி இருக்குது. அதை கொஞ்சம் ஃபில் பண்ணுறக்காண்டி நம்ம சீக்வன்ஸ் ஒர்க் பண்ண போகிறோம். சீக்வன்ஸ் ஒர்க்கா அப்படின்னா என்னது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா வேறு ஒன்றுமே இல்லை, ரொம்பவே சிம்பிளாக இருக்கும். அதாவது புதுசாக தெரியாதவங்களுக்கு இது பேர் தான் சீக்வன்ஸ் ஒர்க். நீங்கள் என்னன்னாலும் நீங்கள் கொடுக்கலாம். கட் பீடு, சுகர் பீடு எதுனாலும் நீங்கள் கொடுக்கலாம். நான் கட் பீட் நான் கொடுக்குறேன். சரியா? கட் பீடில் நான் சீக்வன்ஸாக நான் கொடுக்குறேன். நார்மலாக நம்ம ஸ்டிச் பண்ணிட்டே வரோம்ல, அதே மாதிரி நீங்கள் ஸ்டிச் பண்ணிட்டே வாங்க. லாஸ்ட்டு எண்டில் 4mm பீடு வச்சு நான் முடிக்கிறேன். சரியா? அவ்வளோதான். இது பேர் தான் சீக்வன்ஸ் ஒர்க். ஸோ இதை நம்ம முடிச்சுட்டு இது 1 விட்டு 1 கட் பீடை வச்சு நம்ம போட்டுக்கலாம். இது பெரிய சைஸ் கட் பீடு, சின்ன சைஸ் கட் பீடு இல்லை. சின்ன சைஸ் யூஸ் பண்ண போகிறப்போ நான் சின்ன சைஸ்ன்னு சொல்லுவேன். சரியா? இது நான் எடுத்துருக்கிறது பெரிய சைஸ் கட் பீடு. நெக்ஸ்ட்டு ஜமிக்கி எடுத்துருக்கோம். ஜமிக்கியில் சீக்வன்ஸ் ஒர்க் பண்ண போகிறோம். இதுதான் நான் ஏற்கனவே சொன்னேன்ல, ஜமிக்கியில் எப்படி சீக்வன்ஸு அப்படின்னா என்னது அப்படின்னிங்கன்னா, அந்த ஸ்டிச் போட தெரியாதவங்களுக்கு இதை மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம். ஆனால் இது போடும்போது நீங்கள் ஜரி த்ரெட்டில் ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா ஜரி த்ரெட்டில் போடும்போது கொஞ்சம் நல்லா ஸ்டிஃபாக இருக்கும். இதுவும் ஒன்றுமே இல்லை, நம்ம எப்படி கட் பீடை நம்ம கொடுத்தோமோ அதே தான். நார்மலாக நீங்கள் செயின் ஸ்டிச் போட்டுட்டு வரீங்களே அதே மாதிரி தான் நீங்கள் அப்படியே
லைனாக நீங்கள் போட்டு வரணும். லோட் பண்ணிவிட்டு அப்படியே நீங்கள் கண்டினியூஸாக நீங்கள் லாக் வைக்காமல் அப்படியே போட்டுட்டு வரணும். இப்படி போட்டுட்டு வரும்போது ரிவர்ஸில் வரக்கூடாது. அதாவது கையை வச்சு இப்படி செய்யும்போது அது வந்து ரிவர்ஸில் திரும்பக்கூடாது. அந்தளவு நீங்கள் ஸ்டிஃபாக போடுறதா இருந்தீங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் போடுங்க. அது எப்படி நம்ம ஸ்டிஃபாக போடுறது, அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னிங்கன்னா, ஜரி த்ரெட் யூஸ் பண்ணாலே மேக்ஸிமம் நல்லா ஸ்டிஃபாக வரும். அதனால தான் நான் இதுக்கு வந்து ஜரி த்ரெட் யூஸ் பண்ணி காட்டியிருக்கேன் உங்களுக்கு. ஜரி த்ரெட்டில் ஜமிக்கி வச்சு நான் வந்து சீக்வன்ஸாக நான் கொண்டுட்டு வரும்போது அது வந்து அவ்வளோ சீக்கிரம் வராது. நல்லா இழுத்து பிடிச்சி நீங்கள் போட்டிங்கன்னா நல்லா அது ஸ்டிஃபாக நின்றுக்கிறோம் ஜமிக்கிக்கு. சரியா? இல்லை நான் நார்மல் த்ரெட்லேயே நான் போடுறேன் அப்படின்னிங்கன்னா, நான் ஏற்கனவே நான் போட்டு காமிச்சேன் லாக் வச்சு, அதை மாதிரியும் ட்ரை பண்ணுங்கள். அது சுத்தமாக வராது. அது வந்து ஆக்சுவலாக வரக்கூடாது அப்படின்றதுக்காக தான் அந்த மாதிரி ஸ்டிச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா திரும்பி பாருங்கள், வரலை. சரியா? அதே மாதிரி இந்த கட்பீடுக்கு அதாவது சைடில் 2 சைட்லேயும் நீங்கள் அவுட்லைனாக ஜரி த்ரெட்டு கொடுத்துருங்க. அப்போ தான் எம்போஸ்டாக தெரியும், நல்லாயிருக்கும். சரியா? இப்போ வந்து நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, ஃபெதரை வந்து நம்ம அரேஞ்ச் பண்ணிக்கலாம். ஃபெதர் எங்கேருந்து விற்கிறது, எப்படி விற்கிறது இப்படின்லாம் உங்களுக்கு யோசனையே வேண்டாம். உங்களுக்கு நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு வச்சு பாருங்கள். சரியா? நான் ஏற்கனவே இதுக்கு முந்தின வீடியோலேயே நான் சொன்னதான். சப்போஸ் இந்த வீடியோ புதுசாக பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா, இதுக்கு முந்தின வீடியோவே நான் 3D ஒர்க்கு எப்படி பர்ஃபெக்டாக நம்ம பண்ணுறது, இந்த ஃபெதர் எப்படி பண்ணுறது, அதை எப்படி ஒட்டுறது, அதை எப்படி அரேஞ்ச் பண்ணி கடைசியில் ப்ளவுஸில் ஒட்டுறது, இது எல்லாமே நான் பர்ஃபெக்டாக முந்தின வீடியோவில் கிளியராக சொல்லியிருக்கேன். ஸோ பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க. சப்போஸ் புதுசாக ஏற்கனவே பார்த்தவங்களுக்கு வந்து இது புரியும். சரியா? நம்ம வந்து ஃபஸ்ட்டே அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு பாருங்கள், ஏற்றி இறக்கமாக இருக்கா, அப்போ இன்னும் கொஞ்சம் மேலே ஏற்றணும் அப்படின்னு நீங்களாக ஒரு அவசியம் தான். இன்னும் கொஞ்சம் மேலே ஏற்றி வச்சுட்டு அந்த மார்க்கை வந்து இப்போ வந்து லாஸ்ட் ஃபெதர் இது. சரியா? எப்படி ஒட்டியிருக்கேன்னு பார்த்துக்கோங்க. சைடில் 2 சைடில் அடுத்து மேலே. சரியா? அதாவது லெஃப்ட்டு ரைட்டு அடுத்து மேலே, இதை மாதிரி நான் ஒட்டியிருக்கேன். தச்சிருக்கேன். இதை மாதிரி நம்ம தைக்கும்போது 2 சைடும் மூவ் ஆகாது. சரியா? நம்ம பேக் நெக்குக்கு வந்து தைக்கும்போது மூவ் ஆகாமல் இருக்கிற மாதிரி தைக்கணும் அப்படின்னு நான் சொன்னேன். இதுக்கும் அதே தான். நம்ம வந்து இது வந்து ஸ்ட்ரைட்டாக அப்படியே நிற்க தான் போகுது. அதனால் சைடில் எங்கிட்ட இப்படி நம்ம தைக்கும்போது எங்கிட்ட அது சரியும் அப்படின்றது உங்களுக்கே தெரியும். ஸோ அந்த சைடு எக்ஸ்ட்ரா 2 ஸ்டிச் போட்டுக்கோங்க, அவ்வளோதான். வேறு பெரிய விஷயம்லாம் கிடையாது. இதை வந்து நம்ம ஏற்கனவே நம்ம போட்ட மாதிரி தான் நம்ம போடப்போம். அதே மாதிரி போட்டுட்டு ஒவ்வொரு ஃபெதரையும் பிடிச்சி லைட்டாக ஆட்டி பாருங்கள், எங்கிட்ட அது ஆடுதா இல்லை எங்கிட்டாவது லூஸாக இருக்கா, அதை மாதிரிலாம் செக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு லேயருக்கு போங்க. இதே மாதிரி ஒவ்வொரு லேயராக வந்து நீங்கள் முடிச்சுக்கோங்க. இதை வந்து நான் ஏற்கனவே இதுக்கு முந்தின வீடியோவில் நான் டீட்டெயிலாக நான் சொல்லிட்டேன். ஸோ மறுபடியும் அதை சொல்ல வேண்டாம். அதுக்கடுத்து நம்ம போயிடலாம். இப்போ வந்து நம்ம ஏற்கனவே கொடுத்தோம்ல, அதுக்கு இடையில் வந்து த்ரெட் ஒர்க் வந்தால் நல்லாயிருக்கும்னு தோணுச்சு. அதனால் நான் த்ரெட்டில் வந்து சில்க் த்ரெட்டில் வந்து ஒரு லைனாக செயின் ஸ்டிச் போட்டுட்டு அங்கங்கே நான் வந்து சுகர் பீடையும் லோட் பண்ணி வச்சுருக்கேன். அதாவது செயின் ஸ்டிச் போடும்போதே ஒரு சுகர் பீடை வச்சு ஆட் பண்ணிவிட்டு அப்படியே லைனாக நான் கொண்டுட்டு வந்திருக்கேன். லாஸ்ட்டு வந்து 2mm பீடு வச்சுட்டு அகைன் அதை அப்படியே ரிவர்ஸில் கொண்டுட்டு போய் கடைசி வர போய் முடிச்சிடணும். இப்படி முடிக்கும்போது நமக்கு வந்து அந்த சுகர் பீடும் அழகாக தெரியும், எம்போஸ்டாக தெரியும். அந்த சில்க் த்ரெட்டும் நல்லா அகலமாக ப்ராடாக தெரியும். ஃபஸ்ட்டே நான் அதை பிளான் பண்ணலை, 2வது தான் பிளான் பண்ணேன். நீங்கள் வந்து ஃபஸ்ட்டே நீங்கள் வந்து இந்த மாதிரி டிசைன் போட போகிறீங்க அப்படின்னிங்கன்னா, ஃபஸ்ட்டே நம்ம போட்டோம்ல கேப் விட்டு, அது மாதிரி போட்டதுக்கப்புறமே நெக்ஸ்ட்டு இந்த இதையும் முடிச்சிடுங்க. முடிச்சுட்டு நீங்கள் லேயர் வந்து ஃபெதர் லேயர்ஸ் வந்து அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. சரியா? த்ரெட் ஒர்க் வந்தால் நல்லாயிருக்கும்னு தோணுச்சு, அதனால் நான் த்ரெட் ஒர்க்கும் கொடுத்துட்டேன். இல்லை எனக்கு த்ரெட் ஒர்க்லாம் எனக்கு வேண்டாம், அதுவே போதும் அப்படின்னிங்கன்னா அப்படியே நீங்கள் விட்டுடலாம். ஸோ அவ்வளோதான். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் நான் எப்படி கொடுத்துருக்கேன்றது. நெக்ஸ்ட்டு வந்து கீழே வந்து நமக்கு ரொம்ப கேப் இருக்கும். சரியா? ஏன் இவ்வளோ கேப் இருக்குது அப்படின்னிங்கன்னா, நான் கொடுத்துருக்கிறதே மேலே நம்ம கேப் விட்டுருக்கோம், கீழே நம்ம கேப் விட்டு நடுவில் சின்ன மயிலை தான் கொடுத்துருக்கோம். ஏன் மயிலே நம்ம மொத்தமாக கீழே இறக்கி அந்த பார்டர் நான் கொடுத்துருக்கேன் கீழே சுகர் பீட் லைன் அதை ஒட்டி ரெக்கையை கொடுத்துட்டா என்ன அப்படின்னிங்கன்னா, அது வந்து எனக்கு தெரிஞ்சு நல்லா இருக்காதோன்னு தோணுது. அதாவது அவ்வளோவா நல்லா இருக்காது, எனக்கு அது சாட்டிஸ்ஃபைடாக இல்லை. ஏன்னா கீழே மயில் ரெக்கை வந்து கீழே முழங்கைக்கிட்ட அந்த ஃபெதர்ஸ் இருக்கும்போது அது அவ்வளோ ஃபினிஷிங்காக இருக்காது. அதனால் நான் மயில் வந்து சென்டராக கொடுத்துட்டு மேலேயும் நான் ஒர்க்கு கொடுத்துட்டேன், கீழேயும் எம்டியாக இருக்கக்கூடாதுன்னு ஒர்க்கு கொடுக்குறேன். இது எப்படி கொடுக்குறது அப்படின்னிங்கன்னா உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். நான் அங்கங்கே கட் பீடு, பெரிய சைஸ் கட் பீடு, சின்ன சைஸ் கட் பீடு, அடுத்து ப்ளூ கலர் பீடு,
அடுத்து ஜமிக்கி இது மட்டும்தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். மேலே கொடுத்தா அதே சீக்வன்ஸ் ஒர்க்கு தான். கீழே வந்து நான் அங்கங்கே கொடுத்துருக்கேன், ஃபுல்லாக கொடுக்காமல் அங்கங்கே. ஏன்னா ஃபுல்லாக கொடுத்தா கசகசான்னு ஆகிடும். ஏன்னா நமக்கு கீழே இடமே கம்மியாக தான் இருக்குது, அதை கொஞ்சம் லைட்டாக ஃபில் பண்ணுறக்காண்டி நான் வந்து கொடுத்துருக்கேன். அதே மாதிரி இது கொடுத்துட்டு அவுட்லைனை அந்த முக்கோணம் சேஃபில் போட்டிருக்கேன்ல பிங்க் கலரில் தெரியல அந்த லைனில் நம்ம எதாவது சுகர் பீடு கொடுக்கலாமா, கட் பீடு கொடுக்கலாமா அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்கன்னா தயவு செஞ்சு எதுவும் கொடுத்துடாதீங்க, வேண்டாம். அது வந்து நல்லா இருக்காது, கண்டிப்பாக நல்லா இருக்காது. இதை இப்படியே விட்டுருங்க. இது ஒரு டிசைனாக அழகாக இருக்கும். நம்ம அதை கொடுக்குற பட்சத்தில் அது அவ்வளோவா நல்லா இருக்காதோன்னு எனக்கு தோணுது. ஆனால் நான் வந்து கொடுக்கல. இல்லை எனக்கு இது ஃபுல்ஃபில்லாக இல்லை, நான் அவுட்லைனாக நான் சுகர் பீடு ஏதாவது கொடுத்துருவேன்னா கொடுத்துக்கோங்க, அது உங்களோட இஷ்டம். ஆனால் எனக்கு இது தான் பிடிச்சிருக்கு. நான் இதோடையே நான் நிப்பாட்டிக்கிறேன். சரியா? இப்போ வந்து ஜமிக்கி வந்து அங்கங்கே அதே மாதிரி நான் இந்த இதை உங்களுக்கு பார்த்தீங்கனாலே உங்களுக்கே தெரியும் நான் எப்படி கொடுக்குறேன், எதை மாதிரி கொடுக்குறேன்னு. கடைசி முடியும் போது இப்போ 4 கட் பீடு இருக்கா, 3 கட் பீடு இப்படி குறைச்சிட்டே வந்து முடிங்க. அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும், லுக்காகவும் இருக்கும். சரியா? அது கட் பீடாக இருந்தாலும் சரி, ப்ளூ கலர் கட் பீடு, கோல்டு கட் பீடு அல்லது ஜமிக்கி எதுனாலும் ஓகேவா? அவ்வளோதான், நம்ம டிசைன் வந்து முடிஞ்சது. ரொம்பவே சிம்பிளான டிசைன் அண்ட் ஈஸியாக எல்லாருமே போடக்கூடிய மாதிரி தான் நான் வந்து போட்டிருக்கேன். பார்த்தீங்கன்னா நான் வந்து போடலை, அவுட்லைன் போடாமே இது வந்து அழகாக தான் இருக்குது. சரியா? எல்லாருமே ஈஸியாக போடக்கூடிய மாதிரி தான் இந்த 3D ஒர்க் டிசைன் வந்து இருக்கும். இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது மாதிரி நிறைய வீடியோ நான் போட போகிறேன். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.